இப்ப நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல சிஎஸ்கே வெளியே போயிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அடுத்து இந்த மேட்ச்ல கப்பு யார் அடிப்பாங்க? கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் ப்ரோ. ஆர்சிபி தான் அடிக்கும். ஆர்சிபி தான் ஷூரா அடிக்கும். இந்த வருஷம் ஆர்சிபி தான் ப்ரோ சொல்றேன். இந்த வருஷம் ஆர்சிபி நம்புவோம். இல்ல ப்ரோ. ஈசால கப் நம்புது. ஆர்சிபி எல்லா வருஷமும் தான் ப்ரோ சொல்லுவோம். இந்த வருஷம் நாங்க தான் அடிப்போம். இந்த வருஷம் நாங்க தான் அடிப்போம். இந்த வருஷமும் நாங்க தான் அடிப்போம். நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். 26ல சிஎஸ்கே கம்பேக் ப்ரோ. கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா, முன்ன ஒரு கதை இருந்ததம்மா. இப்ப வெளில போயிட்டாங்க. ரிட்டையர்ட் பிளேயர்லாம் டீமுக்குள்ள வச்சிருந்தா எப்படி ப்ரோ? இந்த எல்லாரும் போன சீசன் அடிச்சாங்க ப்ரோ. கைசல பசங்களா கழிச்சு விட்டுட்டு டீமுக்குள்ள ஒரு பிரைவேட் பிளேயரா சிஎஸ்கே உள்ள எத்தனை நாள் ஜெயிப்பாங்க. இந்த விஜய் சங்கர் வச்சுங்க. லாஸ்டா எப்ப கப் அடிச்சீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ப்ரோ விராட் கோலி இருக்கா கப் அடிக்க முடியுமா உன்னால? கப்பு பிரான்சைஸ் டீம் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஐபிஎல் தான் ப்ரோ. விளையாட்டு கப்புக்கு தானே நீங்க சொல்றீங்களா? ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்னா ஒரு ருத்ராஜ் கேக்கு வாய்ப்பு இல்லன்றீங்க. எல்லாரும் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் எடுக்கறாங்க. இந்தியன் பிளேயர்லாம் ஐபிஎல் பேஸ் பண்ணி தான் எடுக்கறாங்க. நீங்க ஐபிஎல் பேஸ் பண்ணி ஒரு சிஎஸ்கே பிளேயருக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கொடுத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் உருவாயிருப்பாங்க. எல்லாரும் ஐபிஎல் பேட்ஸ்மேன் தான். இந்தியன் டீம்ல இருந்து யாரா டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறாங்களா? அதை பேஸ் பண்ணி யாரா இன்டர்நேஷனல் மேட்ச் எடுக்கறாங்க. எல்லாரும் பெஸ்ட் தான் ப்ரோ. சச்சின் பெஸ்ட் தான். ரிட்டையர் ஆகலையா? அவர் எப்ப போவார்னா சிஎஸ்கே ஒரு கேப்டன் பெட்டர் கேப்டன் உருவாக்கிட்டு தான் அவர் வெளில போவார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஓகேவா? விளையாண்ட டீம் இத்தனை வருஷம் விளையாட்டு போனாலே பெட்டர் கேப்டன் ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ. எப்படி ப்ரோ? இப்ப அவர் இருக்கறதுனால சரி ப்ரோ. எனக்கு டவுட் ப்ரோ. உங்க டீம்ல என்ன பண்ணா ஜெயிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ? உங்க டீம்ல என்ன பண்ணா ஜெயிக்கலாம் உங்களுக்கு தெரியும்? எங்க டீம் பெட்டர் தான் ப்ரோ இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வெளில போயிட்டாங்க. அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்போம். முடிஞ்சா ஆர்சி பேட்சா சந்தோஷம் தான் சொன்னேன். அப்ப அவனுக்கு கூட கப் அடிப்போம் அப்படி நினைச்சிட்டு எல்லா வீடியோக்கு மறுபடியும் ரீல்ஸ் போடுறேன். கப் அடிக்கணும்னு சொன்ன வேண்டிய வந்து மறுவா நாங்க ஒண்ணும் சொல்லல. இந்த வாட்டி இவனை அடிக்க வரோம், மெரினா பீச்ல புதைக்கிறோம் அப்படின்னு நாங்க ஒண்ணும் சொல்லல. நாங்களா சொல்றோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. நாங்க ஒரு சீசன் 17 சீசனா தோத்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு சீசன் ஆச்சோனே இவர் இன்னும் ரிட்டையர் ஆகல. நாங்க 15 லோன் கட்டி வந்து மேட்ச் பார்க்க வரோம். எதுக்கு கடுப்பா? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதா? இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. யாராச்சும் 18 சீசன்ல ஒரு பிளேயர் இப்படி சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துக்கிறேன். நான் ஆர்சிபி சப்போர்ட் பண்றதை விட்டுறேன். யாராச்சும் ஒரு பேர் சொல்லுங்க. 15,000 கொடுத்து நான் லோன் கட்டி வந்து சிஎஸ்கே மேட்ச் பாக்குறேன், எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிறைய பேர் நிறைய பேர் சொல்றேன். இத்தனை வருஷம் நான் ஒத்துக்கிறேன். இத்தனை சீசன் சிஎஸ்கே நல்லா தான் இருந்துச்சு. லாயல் ஃபேன்ஸ் ப்ரோ. ஆர்சிபில இருக்க மாதிரியா லாயல் ஃபேன்ஸா இருக்காங்க. அவங்க டீம் அவங்களே திட்டுறாங்க. இவங்க லாயல் ஃபேன்ஸ் சொல்லி சுத்துறாங்க. அடிக்கலாம் அப்புறம் திட்டாமலாம் பண்ணுவோம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடிக்கலாம் அடிக்கலாம் விட முடியாது. அடிக்கலாம் விட முடியாது. ப்ரோ ஆர்சிபி என்ன திட்டுறாங்களா? திட்டுறாங்களா? ஆர்சிபி திட்டிக்கிறாங்களா? அவங்க திட்டிக்கிறாங்க. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். உங்க டீம்ல எவ்வளவு பேர் திட்டிருக்காங்கடா சத்தியமா. ப்ரோ யார் திட்டுறாங்க? விராட் கோலி யாரும் எதுவும் திட்டுறாங்களா? ஆர்சிபி பிளேயர்ஸ் சொல்லு ப்ரோ. ஆர்சிபி பிளேயர்ஸ் எப்பறம் திட்டுவாங்க? அசிங்கப்பட்டான் தோனி, கேவலப்பட்டான் தோனி அப்படி இருக்காங்களே ப்ரோ. தோனி ஃபேனே கிடையாது. தோனி ஃபேனே கிடையாது. தோனி தோனி ஃபேன் அப்பலாம் இல்ல. தோனி 15 வருஷமா கப் அடிக்காம இருக்காங்க. சரி 15 வருஷமா கப் அடிக்கல விடுறாங்க. சரி ப்ரோ. தோனி ஃபைனல் விளையாடுறாரு ப்ரோ. 5-10 தடவை ஃபைனல். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? போயிரும் டீம் சென்னை. ஓகேவா? 5 தடவை கப் வச்சிருக்கோம். அது என்ன பண்ணலாம்? போலச்சு ஆடின வரலாமா? அடிக்காம ஆளு போகன்ற நானு. இப்படிதான் ப்ரோ பேச வருஷம் ஆர்சிபி மட்டும் தான் கப் அடிக்க எப்பவுமே தான் இருப்போம். நீங்களே அவரே டீசெண்டா நாங்க வெளியே போயிட்டோம், இந்த வருஷம் நீங்க கப் அடிச்சா சந்தோஷம் அவரே சொன்னாரு. வெளியே போயிட்டு இருந்தாலும் சொல்றாங்க. சரி இதே டாப் ஆஃப் தி டேபிள் இருந்தா சொல்லுங்க. டாப் ஆஃப் தி டேபிள் இருந்தா ஆர்சிபி கப் அடிக்கணும்னு சொல்லுங்க. இல்ல சொல்ல மாட்டாங்க. வெளியே போயிருந்தாலும் சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆமா ப்ரோ. இப்படி ஒரு டீம் சப்போர்ட் பண்றேன். அவங்க வெளில போயிட்டா தான் அதே டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது நேச்சர் தான். இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இவனுங்க டீம் அப்படி இல்ல ப்ரோ. இப்போ ஒரு பிளேயர் நல்லா விளையாடலாம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அடிச்சுனா 6 அடிச்சிட்டான் அப்படி எல்லாம் சொல்ல கூடாது, கலாய்க்க கூடாது. இல்ல அந்த 3 சீசன் எப்படி தெரியுமா? தோனி வர லாஸ்ட் சீசன் 3 6 அடிக்கிறார், 4 6 அடிக்கிறார். அதான் என்ஜாய் பண்றேன். ஆமா லாஸ்ட்ல அதுக்கு முன்னாடி விளையாண்ட பிளேயர் எவன் 40 அடிச்சோம் என்ஜாய் பண்ணல. சாம்டன் 80 ரன் அடிச்சான். ஆனா அது யாரு மேலயும் பேசப்படல. தோனி வந்து சகல ஒரு லாஸ்ட் ஒரு 6 அடிச்சாரு. அது மட்டும் 40 வயசுல ஒரு 6 அடிக்கிறார். நான் ஒத்துக்கிறேன். அவருக்கு எல்லாம் பிளேயர் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ சாம்டன் சப்போர்ட் பண்ணணும்ல. எப்பறா பேசுற? யாரா சப்போர்ட் பண்ணனும்னு சொல்லுங்க. டேய் ஒரு 6 அடிச்சது நீங்க பேசுறீங்க. ஒரு 80 ரன் அடிச்சோன்னு நீங்க பேசல.
பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினா இத்தனை மேட்சா ஃபார்ம்ல இல்லாத ஒருத்த ஃபார்முக்கு வந்துறான். யாராச்சும் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் ஆமா பண்ணாங்களா? தோனிக்கு தான் பிளேயர். யாராச்சும் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் பண்ணாங்களா? நான் நேத்து பார்த்தேன் ஒரு 6 வச்சு 40 வயசுல சகல் வந்து சகல ஒரு 6 வச்சு ஸ்டோர் ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ரன் அடிச்சிருக்கு, அவ்வளவு ரீல்ஸ் அவ்வளவு இது வந்து நேத்து சாம் கன் ஒரு 80 ரன் அடிச்சா எதனா ஒண்ணு வந்து நானும் பார்க்கல. ஆர்சிபி பார்த்தா ஆர்சிபி மட்டும் தான் வரும், சிஎஸ்கே பார்த்தே தான் ரோஹித் சர்மாவுக்கு தான் ஃபார்ம்லே இல்ல இருந்தாரு, ஃபார்முக்கு வந்தாரு. இப்போ நிக்கோலஸ் புரான் கடந்த ஒரு 4 மேட்சா ஃபார்ம்ல இல்ல. அதுக்கு முன்னாடி மேட்ச் 4 மேட்ச்ல 36 அடிச்சிருக்காரு. ஃபார்ம்ல இருக்கிறதும் ஃபார்ம் அவுட் ஆகலாம், இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஃபார்ம்ல இருப்பாங்க, இங்க ஃபார்ம் அவுட் ஆகுறாங்க. அதெல்லாம் பேச்சு இல்ல ப்ரோ. அடிச்சா ஒரு பிளேயர் அடிச்சானா அவனை சப்போர்ட் பண்ணோம். ஆனா இப்போ வந்து நான் எப்படி பாக்கறேன், கடைசியா சிஎஸ்கே பிளேயர் எல்லாம் தோனி வந்து 6 அடிக்கிறத மட்டும் என்ஜாய் பண்றாங்க. நான் ஒத்துட்டு என்ஜாய் பண்ணலாம், பட் அதுல நல்லா விளையாண்டவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்ல. சரி ப்ரோ, ஓகே. நான் ப்ரோ சரி ப்ரோ, நாங்க அப்படிதான் ப்ரோ, நாங்க தோனி பத்தி மட்டும் தான் பேசுவோம். சென்னை டீம்ல யாரையும் சொல்ல பேச மாட்டோம். ஓகே, பிளான்டேஜ் டீம்ல எல்லாரையும் ஒத்துக்கணும்ல. நீங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம். ஆமா ப்ரோ. இப்போ 11 பேர் இருக்காங்கன்னா 11 பேர் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு கப் அடிக்க முடியும். ஒரு பிளேயர் மட்டும் வச்சு கப் அடிக்க முடியாது. இருக்கும் ப்ரோ, நீங்க கேப்டன்சி நல்லாவே பண்ணாலும் பெஸ்டா பண்ணாலும் அந்த 11 பிளேயர் ஒருத்தர் கேட்ச் விட்டாலுமே அந்த மேட்ச் மாறிடும் ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன். இப்போ தோனி 5 கப் அடிச்சாரு, 5 கப் அடிச்சானா இப்போ 16-18 வருஷமா கோலி மட்டும் தான் ப்ரோ அடிச்சிருக்காரு. வேற யாரும் அந்த சீசன்ல ஹையஸ்ட் ரன் கேட்டன்னு நான் சொல்லுங்க. இப்போ வந்து தோனி வெளில போனா அந்த இடம் வேற யாரா கிடைக்கும்னு சொன்னார்ல. சிஎஸ்கே டீம்ல நிறைய பேர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க யாரும் ஒண்ணா வெளில அனுப்பலாம்ல. அவனுக்கு தோனியை மட்டும் தான் வெளில போனா அது எப்படி அது? வெளில போனா இவ்வளவு பண்றாரு. எப்படி வெளில போனா இது அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இத்தனை வருஷம் விளையாடி அவ்வளவு ஜெயிச்சது வந்து அவருக்கு என்ன மரியாதை? நீங்க ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாடுங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணுங்க. இம்பாக்ட் பிளேயர் உங்களுக்கு கேப்டன்சி தானே வேணும். இம்பாக்ட் பிளேயரா வந்து ஃபீல்டிங் மட்டும் பண்ணுங்க. பேட்டிங் வரீங்க. கீப்பிங் மட்டும் பண்ணலாமே. கீப்பிங் மட்டும் பண்ணலாமே. வந்து கீப்பிங் மட்டும் போலாம். தோனியோட பெஸ்டா யாரா ஃபினிஷ் பண்ணுவா? ப்ரோ இப்போ நான் என்ன சொல்றேன், சச்சின் பெஸ்ட் தான் ப்ரோ. காட் ஆஃப் கிரிக்கெட். அவர் ரிட்டையர் ஆகலையா? அவர் கப் அடிக்கலையா? ஆனா இந்த மாதிரி சொல்லல. சச்சின்லாம் வந்து சொன்னாரு, ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாரு. நான் ஏன் சொன்னா ஒரு டைம் ரிட்டையர் ஒரு டைம் இல்ல, அது நம்ம ஆளுங்களே ரொம்ப சிஎஸ்கே பிளேயர்க்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு டைம் சொல்லலாம், 2 டைம் சொல்லலாம். விளையாட்டு நான் வேணாம் சொல்ல. நீங்க சொல்லாத விளையாடலாம் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் நான் சொல்ல நான் ரிட்டையர் ஆவறேன்னு சொல்றாரு. அடுத்த மேட்ச் நீங்க டிசைட் பண்றீங்களா இது லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு அவரே கேக்குறாரு. அடுத்த மேட்ச் நான் சொல்றாரு இல்ல அடுத்த மேட்ச் நான் பார்க்கலாம், அடுத்த சீசன் நான் பார்க்கலாம், என்னோட உடல் தகுதியை பொறுத்து நான் விளையாடலாமா வராமா அப்படின்னு சொல்றாரு. மாத்தி மாத்தி சொல்றாரு. ஒரு கண்டிப்பா சொல்லலாம் நான் சொல்றேன். என் பாடி சப்போர்ட் பண்ணிச்சுனா நான் விளையாடுவேன். கண்டிப்பா அதே சொல்லல. அதை வச்சு ஒரு பிளேயர் தக்க வச்சுக்கோங்களா? இப்போ அடுத்த சீசன் நான் கண்டிப்பா விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பிளேயர் நாங்க அதை விட்டுலாம். சரி ப்ரோ, இப்போ தோனி இருக்கிறனால தான் எங்க டீம் வந்து ப்ரோ நான் தோனின்னு மட்டும் சொல்ல, நீங்க தோனியை மட்டும் தான் பாக்குறீங்க. மத்த பிளேயர் நல்லா ஒருத்தர் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. சரி பாப்போம், தோனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். ப்ரோ நாங்களும் இப்போ ஆர்சிபி இவனுக்கு ஃபேனா இருந்தா விராட் கோலிக்கு சொல்லுவான். ஒத்துக்கணுமா இல்லையா? டீம் பிடிக்கும், விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்களுக்கு டீம் பிடிக்கும், ஆனா தோனி ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ரோ, டீம்ல ஒரு கேதர் ஜாதவோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி திட்டானுங்க. இப்போ 11 பேரும் கேதர் ஜாதவா இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெளியே தான் போனோம்.